என்ன செய்ய ஒண்ணும் புரியலையே. எது பாடியது? பயங்கர குழப்பமால இருக்கு. யார்கிட்ட கேட்கணும் தெரியல. என்ன பண்ணலாம்? வானரி ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன மீன்காரி? அதான் ரூபாய்ட்ட இல்ல தர முடியாதுன்னு சொல்லிட்டு வேற என்ன? வானரி ரூபாயை விடுங்க. வேற ஒரு விஷயமா தான் கூப்பிட்டேன். என்ன விஷயம்? அது வந்து வானரி பங்குசனுக்கு எந்த சேலை கட்டலானே தெரியல. ஏன் அவ்வளவு சேலை அள்ளிட்டு வந்த? எதை கட்டன்னு தெரியாம குழம்பிட்டு கிடக்கு. இல்ல வானரி எதுவுமே எடுத்துட்டு வரையில. சே பேதி இருப்ப. அதான் ஒண்ணுமே எடுத்துட்டு வரல, அப்புறம் என்னத்துக்கு உனக்கு குழப்பம் வருது? குழப்பம் இல்ல வானரி பங்குசனு வெளிய கோயில்ல வச்சு நடக்குது. வீட்டுக்குள்ளனா பரவாயில்ல, இருக்கிற துணியை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிரலாம். வெளிய போக வேண்டியிருக்குல, அத சேலை ஒண்ணுமே இல்லையேன்னு யோசிச்சிட்டு இருந்தேன். என் மவளை கண்ணுமணியை எடுத்து வைக்க சொன்ன வானரி. அவ சேலையை மட்டும் விட்டுட்டு மத்த துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கா. மத்த துணினா சுடிதாரு கவுனல வச்சிருக்கலாம். இல்ல வானரி ஜிம்மிஸ் ஜட்டிஸ் எல்லாம் வச்சிருக்கா. அது மட்டும் இருக்கு. இங்க என்ன நீச்சல் குளம் கட்டி இருக்கு, நீச்சல் அடிங்கன்னு எல்லாரும் கூப்பிட்டாங்களே. ஜிமிசி ஜட்டிஸ் எடுத்துட்டு வந்து நீச்சல் அடி கும்மி அடிக்கிறது. ஏதி இருப்ப மீன்காரி நல்ல துணியெல்லாம் விட்டுட்டு இந்த பீட்ட துணியில பறிக்கிட்டு வந்தாளாம். அப்போ நீ கொண்ட பை நிறைய அதை தாண்டிட்டு வந்த போல. இல்ல வானரி நல்ல துணி ஒரு 2 3 எடுத்து வச்சிருக்கு. ஆனா எனக்கு தான் சேலை ஒண்ணுமே எடுத்து வைக்கல வானரி. அதான் நீங்க நிறைய அள்ளிட்டு வந்திருப்பீல்ல, அதல ஒண்ணு தாங்கன்னு கேட்கலாமேன்னு கூப்பிட்டேன். ஓஹோ, ஏன்ட்ட கேட்கலன்னு கூப்பிட்டீங்களா? நான் மட்டும் என்ன எனக்கு இல்லாம ஊருக்கே தட்டி தானே கேட்க அள்ளிட்டு வருவேன். நானா 1 2 தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இல்ல வானரி நீங்க ஒரு வானரி. உங்ககிட்ட சேலை இல்லனா கூட புதுசு புதுசா வாங்கிருவீங்க. எவ்வளவு பணம் வச்சிருப்பீங்க. 1 2 சேலை இருக்குல்ல, அதுல ஒண்ணு குடுங்களா. கேட்டிட்டே மறுநாள் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே தந்துறேன். எப்படி நீ கெட்டினோட உறிஞ்சி நான் வாங்கி விட்டுக்கணும்? இல்ல வானரி நீங்க புதுசு வாங்கி விடுங்க. நான் இந்த பழச உடுத்திக்கிட்டேனே. நான் புதுசு எடுக்க போறேன்னு உனக்கு சொல்லணும். இங்க பாரு மீன்காரி, நானும் எனக்கு மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை உனக்கு தரவே முடியாது, நான் புதுசு வாங்கவே முடியாது. அப்படியே தந்தாலும் திரும்ப நான் அதை வாங்கி கட்டவே முடியாது. எதுக்கு வானரி அப்படி சொல்றீங்க? அழகா உடுத்திட்டு செண்டு அடிச்சு மடிச்சு தந்துருவேன். அப்ப கூட அலசி தர மாட்டேன். செண்டு அடிச்சு தர செண்டு, கருவாட்டு செண்டு. இங்க பாரு மீன்காரி, நான் என் பொருளை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அடுத்த பொருளை வாங்க மாட்டேன். அப்படியே தெரிஞ்சு தெரியாம கொடுத்துட்டாலும் நான் திரும்ப அதை வாங்க மாட்டேன். என்கிட்ட இப்ப உனக்கு தர அளவுக்கு இல்ல. இருந்தாலும் உனக்குலாம் தர முடியாது. என் தம்பி வாழ்க்கை கெட்டு விட்ட உனக்குலாம் ஒரு உதவியுமே செய்ய முடியாது. வானரி இவ்வளவு கோவம் எதுக்கு? என்னாச்சு மீன்காரக்கா, எதுவும் பிரச்சனையா? ராசப்பு பங்குசனுக்கு கேட்டா சேலை எதுவுமே இல்ல. ஆனா வானத்தை கேட்டுட்டு தர மாட்டேன்னு சொல்லியாவ. ஏன் மீன்காரக்கா சேலை ஒண்ணு எடுத்துட்டு வரலையோ? இல்ல ராசப்பு, சேலை 2 3 எடுத்து வச்சிருந்தேன். என் மாவ எடுத்து உள்ள வைக்காம விட்டுட்டா. அவளுக்கு மட்டும் கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்க, எனக்கு ஒண்ணுமே எடுத்து வைக்கல. அந்த பங்குசனாவது வீட்டுக்குள்ள வச்சு பண்ணாவ, ஜிம்பிளா ட்ரெஸ் பண்ணிட்டு விட்டுட்டான். இது அப்படி இல்லல, கோயில்ல வச்சு நடக்குதுல்ல. அத சேலை ஏதாவது இருக்கான்னு வானத்தை கேட்டா இல்லன்னு சொல்லிட்டாவ. வாங்கிட்டே இருக்கா ராசப்பு? ஆமா மீன்காரி, நீ வீட்டுல சேலை எடுத்து வச்சுட்டு வந்துருவான்னு தெரிஞ்சே எல்லாரும் ஆளுக்கு 2 சேலை உனக்காக கொண்டு வந்திருப்பாவ. வாங்கி நல்லா உடுத்துக்கிட்டு போ. மீன்காரக்கா எனக்கு மட்டும் தான் இருக்கு, வேற யாருக்கும் கொண்டு வரலையே. வாசப்பக்கா இருந்தாலும் இந்த மீன்காரிக்குள்ள கொடுக்காங்கக்கா. வானரி நீங்க இப்படி இருக்கீங்க, மத்த வீடு எதுக்கு இப்படி கெடுக்குறீங்க? கொஞ்சமாவது தர்மம் பண்ற குணம் இருக்கணும் வானரி. ஆமா, நீ அப்படியே தட்டி தானே வச்சுட்டு தான் வருவா. 100 ரூபாய்க்கு மீன் வாங்கினா எக்ஸ்ட்ரா ஒரு மீன் கூட போட மாட்டா. கரெக்டா எண்ணி போடுவா, இல்ல எடை போட்டு போடுவா. நீ எல்லாம் தானத்தை பத்தி தர்மத்தை பத்தி பேசிட்டு கிடக்க போல்க. மாரியாதே ஓடி போயிரு மீன்காரி. இங்க பார், பங்கனுக்கு போறதுக்கு துணி இல்லனா நேரா ஊர் கிளம்பு. ஊர்ல போய் எடுத்துட்டு வந்து போட்டுக்க, இல்லனா அங்கேயே கடை. பங்கனுக்கு போறதுக்கு எல்லாரும் சேலை கொடுக்கணும், சேலை யாரும் எடுத்துட்டு வரல, ஓடி போயிரு. ஏ அம்மா, இந்த வானத்தை ஒரு வார்த்தை கேட்டா போதும், பொறு 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 பொறுன்னு பொறிஞ்சிட்டு போயிடுவாவ. ராசப்பு வாங்கிட்டு இல்லையோ? இல்லக்கா, நான் எனக்கு மட்டும் தான் எடுத்துட்டு வந்து பார்த்துக்கிடுங்க. வேற யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க. சரி ராசப்பு. இந்த ராசப்பு கிட்ட எங்க சேலை இருக்க போகுது? அவரே நான் எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு புழு கலர் சேலையை தான் உடுத்திக்கிட்டு தெரியா. இவங்கிட்ட போய் நான் கேட்டேன் பாரு, என்னையதான் சொல்லணும். வானரே ஒரு சேலை தர மாட்டேன்னுட்டாவ, யார்கிட்ட போய் கேட்க? கண்டிப்பா அந்த டீச்சர் வச்சிருப்பாவ, இல்லன்னா செல்லமா வச்சிருப்பா. அவிய கிட்ட யார்கிட்டயாவது போய் கேட்டு பாப்போம். கொட்டை பாக்கும்
கொழுந்து வெத்தலையும் போட்டா வாய்ச்சவக்கும் மச்சான் நானும் மச்சிதி நீயும் பொட்டாடூல் பறக்கும் பொட்டா பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டா வாய்ச்சவக்கும். என்னடா தங்கச்சிமா திரும்ப அந்த லைனே பாடிட்டு இருக்கா? கொட்டை பாக்கும் குழந்தை வெத்தலையும் திங்க ஆசை வந்துட்டோ? ஆமாக்கா, வேற என்ன செய்ய, நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. வெத்தலை பாக்கு போட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமாண்டா தங்கச்சிமா, எனக்கும் அதேதான் ஃபீல் ஆகுது. ஏக்கா, அந்த பிள்ளையில விட்டு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வர சொல்லுவோமா? யாருடா, அந்த குடுமியலையா? ஆமாக்கா, நம்ம போய் அலைஞ்சிட்டு கிடக்க முடியுமா? அது வழியே கூப்பிட்டு வாங்கிட்டு வர சொல்லுவோம். நாங்களா வெளியூடு. ஆமா, எதுக்கு கேக்குறிய? வெளியூர்ல இருந்து யாரும் வந்து இந்த வீட்டு பின்னாடி உட்கார கூடாது. நாங்களா பார்வதி அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஆமா ஆமா, பார்வதி அக்கா வீட்டுக்கு வந்திருக்காவி, எங்க அக்கா தான். அது வந்து நாங்க ஒரு குரூப்பே வந்திருக்கோம். எதுக்கு பேர் கேக்குறிய? எங்களை என்ன உங்களுக்கு முன்ன பின்ன தெரியுமா? நாங்களே எல்லாரும் இந்த ஊருக்கு புதுசு. இங்க பாருங்க போலீஸ்கார மேடம், நாங்க எங்க ஊர்ல இருந்து ஒரு பஸ் நிறைய ஆட்கள் வந்திருக்கோம். அவ்வளவு பேரு பேரையும் சொல்ல முடியுமா? போலீஸ்கார மேடம், எல்லாரும் தெருவிலையா இருப்பாவ, வீட்டுக்குள்ளதான் அவ்வளவு நேரம் இருக்காவ. பார்வதி அக்கா வீட்டுல பங்கன் நடந்துச்சுல்ல, அந்த பங்கனுக்கு வந்த ஆட்கள் தான் நாங்க. அது வந்து மேடம், என்னோட ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதை முடிச்சிட்டு தான் நாங்க ஊருக்கு போவோம். இது என்ன அநியாயமா இருக்கு? நீங்க எதுக்கு எல்லாரையும் விசாரிக்கணும்? உங்க ஊருக்கு வந்தா நீங்க உங்க இஷ்டத்துக்கு விசாரிப்பீங்களோ? என்னவோ திருடனை விசாரிச்ச மாதிரி. இங்க பாருங்கம்மா, கோயில்ல இருந்த நகைகளை காணோம். அத பத்தி விசாரிக்க நான் இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் ஒழுங்கா எனக்கு கோஆபரேட் பண்ணுங்க. இல்லன்னா வச்சுடுங்க, முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். இது என்ன அநியாயமா இருக்கு? நாங்களே வயசான காலத்துல முட்டி செட்டு போய் உட்கார்ந்து இருக்கோம். எழுந்து வேகமா 4-8 நடக்க கூட முடியாது. வெத்தலை பாக்க கூட வாங்க போக முடியாம தான் இதுல உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கோம். நாங்க போய் கோயில்ல நகையை திருடுவோமா? உங்களால எங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சா ஒரு வெத்தலை பாக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுமா. ஏன் வாங்கப்படாதா? போலீஸ் உங்கள் நண்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ. நண்பனா இருந்துட்டு ஒரு வெத்தலை பாக்கு கூட வாங்கி தரலன்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, எங்க கூட வந்தவியெல்லாம் அனைவரும் உத்தமர்கள், திருடர்கள் யாரும் கிடையாது. அதனால நீங்க இங்க விசாரிக்கிறத விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் விசாரிங்க. அதுக்கு பிறகு மத்தவிய கண்ண போய் பாருங்க. நிறைய பேர் வந்திருக்கானுவ. ஆனா அவிய யாரும் திருடி இருக்க மாட்டாவ போலீஸ் மேடம். எல்லாரும் ரொம்ப நல்லவிய. அதனால தயவு செஞ்சு யாரையும் சந்தேகப்படாதங்க. நான் எல்லாரையும் பார்த்து செக் பண்ணிட்டு தான் போவேன். அது மட்டும் இல்ல, எனக்கு சந்தேகம் என்ன அதிகமா இருக்கு. நான் வீடு முழுக்க சுவாகர போட்டுட்டு தான் போவேன். யாரது? இந்த பொண்ணை நான் இங்க பார்த்திருக்கேனே. ஆனா இது அதல்ல. ஏமா வாடரே இங்க வாமா. வாடரே, இந்த வீல்ல சிக்கன எலி மாதிரி சத்தம் போடுற குரல் எங்கே கேட்டுக்கனே. இந்த எலி குரல் எதுக்கு நம்மள வாடர் வாடர்னு கூப்பிடுது? ஐயோ, இது அந்த போலீஸ்காரியாச்சே. இப்ப எதுக்கு
ஏம்மா போலீஸ்காரி, எப்படிம்மா எங்க ஓனர் உனக்கு தெரியும்? ஐயோ, கூப்பிடுறாலே பியாதி இருப்ப நம்மளால கூடியா போனா என்ன கேட்க போறேன்னு தெரியலையே. வீட்டுக்கு போனா உள்ள வந்தாலும் வந்துருவா. என்ன போய் கேப்போம். மேடம், who are you? கிண்டல் இல்ல மேடம், ரொம்ப நாளைக்கு கழிச்சு உங்களை பாத்திருக்கேன்ல, அதனால விசாரிச்சேன். மேடம், நான் இங்கிலீஷ்ல கேட்டேன். சரி மேடம், அப்ப நான் தமிழ்ல கேட்கட்டுமா? ஏன் மேடம், உங்ககிட்ட சொல்லாம இந்த ஊருக்கு வந்துட்டேன்னு நினைச்சிட்டு வருத்தமா இருக்கு? என்னது, சாமி நகை காணுமா? மேடம், ஐயம் பாவம், நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வாசப்படியை கூட தாண்டல மேடம். அது எங்க பாப்பா பாட்டி கூட வந்தேன் மேடம். இங்க பாருங்க மேடம், எங்க சரோஜாவை எதுக்காக இப்படி பேசுறியே? அவ ஒரு ஓனர், 10 வீட்டுக்கும் 10 மாட்டுக்கும் சொந்தக்காரி. அது மட்டும் இல்ல, எனக்கு 2 children இருக்கு. மேடம், 10 cows, my father cows, 10 cow, அம்மா cow. அது my ஆள் பார்வையாளர். இங்க பாருங்க போலீஸ் மேடம், சரோஜாவை எதுக்கு சந்தேகப்படுறீங்க? அவ என்ன செஞ்சா? அவளும் காலையில இருந்து இரவு வரைக்கும் எங்க கூட தான் இந்த வீட்டிலே கிடக்கா. எங்கேயுமே வெளியே போறதே கிடையாது. எதுக்கு இப்படி சந்தேகப்படுறீங்க? என்னது, கல்யாண வீட்டுல சோத்தை திருடி தின்னுட்டாங்களா? இங்க பாருங்க போலீஸ் மேடம், நான் அந்த நகையை கண்ணால கூட பார்க்கல, எனக்கு அதை பத்தி தெரியும் தெரியாது. இங்க பாருங்க மேடம், நீங்க முன்பகையை மனசுல வச்சுட்டு வந்திருக்கேன்னு உங்களை பார்க்கும் போதே நல்லாவே தெரியுது. இந்த வீட்டுல இருந்து யாருமே நகையை திருடி இருக்க மாட்டாவ. வேணும்னா நீங்க உள்ள வந்து யார வேணாலும் விசாரிச்சுக்கிடுங்க. செல்லம்மா, நான் அன்னைக்கே கிளம்புவான்னு பார்த்தேன். இப்ப என்னடா இன்னும் 4 நாள் ஆகும்ட்டாப்ல. டீச்சர், ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கிளம்பிடுவாவே. இல்லங்க செல்லம்மா, ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு 2 நாள் இருக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்காவ. அப்படியா? ஆமா, அதான் என்ன பண்ணா கிளம்பலாமா இருக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இருப்பான் டீச்சர், வாயாமலே இந்த மாதிரி டூருக்கு வரோம். இங்க என்ன நம்ம என்ன பணமா செலவும் பண்ணிட்டு இருக்கோம், அதையெல்லாம் ஆக்கி போடியாவ சாப்பிட்டுட்டு உட்காந்து கிடக்கும். இன்னும் ஒரு 4 நாள் தானே, ஜாலியா இருப்போம். செல்லம்மா, டீச்சர் 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா மீன்காரக்கா, உட்காருங்க. நீங்க எப்படிக்கா, கிளம்ப போறீங்களா இல்ல ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளம்பலான்னு இருக்கீங்களா? நான் ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு தான் கிளம்பணும் டீச்சர். ஆனா ஃபங்க்ஷனுக்கு கேட்டதா ஒரு நல்ல சேலை இல்ல. ஓனர்ட்ட போய் கேட்டேன். ஆதியா என்கிட்ட சேலைலாம் இல்ல, தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? ஓனர்ட்ட சேலை இல்லன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா டீச்சர். மீன்காரக்கா, சரோஜாக்கா 2 சூட்கேஸ் 2 பேக் எடுத்துட்டு வந்தாவ. அது மட்டும் இல்ல, ஹேண்ட் பேக் வேற எடுத்துட்டு வந்தாவ. ஆமா ஆமா, நானும் பார்த்தேன். இருக்கதுலயே அவியல லக்கேஜ் அதிகம். அப்படி இருக்கும்போது அவிய கிட்ட சேலை இல்லையா? இது நம்புற மாதிரி இல்லையே டீச்சர். அவிய பைமுறுக்க துணி எடுத்துட்டு வர மாட்டாவ. அப்போ வேற என்ன எடுத்துட்டு வந்தாவ? அவிய பைமுறுக்க பணமும் நகையுமே எடுத்துட்டு வருவாவ. என்னது, பணமும் நகையுமா? ஆமா, பெரிய வாடர் இல்ல. 10 வீடு 10 மாடு இருக்கு. நீ
அதிகமா? ஆமா டீச்சர், பேருக்கு தான் ஒன்னு ரெண்டு துணிகளை மேல வைப்பாவ. ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிட கூடாது பாத்தீங்களா? உள்ள பூரா நகையும் பணமுமா தான் இருக்கும். ஏ அம்மா, அவ்வளவு பணத்தையும் நகையை வச்சு என்னதான் பண்ணுவாங்களோ? அது நம்ம கிட்ட இருக்குன்னு பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு கிடையாது. இங்க கொண்டு வந்திருக்கதெல்லாம் கொஞ்சம் தான். அங்க வானர் வீட்டுல ஏகப்பட்டது இருக்கு. மூட்டை மூட்டையா கட்டி போட்டு வச்சிருப்பாங்க பரன்ல. அப்படியாக்கா, நீங்க பாத்திருக்கீங்களோ? ஆமா டீச்சர், மூட்டை மூட்டையா இருக்கு, நான் பார்த்திருக்கேன். கேட்டா மாட்டுக்கு பருத்து கொட்ட புண்ணாக்கும்பாவ. பூராவும் பொய். அவ்வளவு பணமும் நகைகளும் தான். மீன்காரக்கா இப்படி போற இடத்துக்குலாம் அள்ளிட்டு போறாங்களே, அவ்வளவு திருட்டு போயிட்டுனா என்ன பண்ணுவாங்க? அதுக்கெல்லாம் கவலைப்படி ஆளாதியே. ஏகப்பட்டது இருக்கு. இன்னும் சேர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஆமா மீன்காரக்கா, வாடகை வருதுல, அப்ப சேர்ந்துட்டே தானே இருக்கும். ஆமா செல்லம்மா, இருக்கவியலுக்கே சேர்ந்துகிட்டே போது, இல்லாதவியலுக்கு இல்லாமலே போயிட்டு இருக்கு. என்னத்த சொல்ல? சரி டீச்சர், ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி ஏதாச்சும் சேலைகளை வச்சிருக்கீங்களா? இல்ல மீன்காரக்கா, நான் கவுன் தான் வச்சிருக்கேன். செல்லம்மா, நீ ஏதாவது சேலை வச்சிருக்கியா? ஏக்கா, இந்த ஒரு சேலை தான் நான் எடுத்துட்டு வந்தேன், மத்ததெல்லாம்